السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு மார்க்க சொற்பொழிவுகளை அவர்கள் நிறுத்தும் பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் பல்வேறு எச்சரிக்கைகளை அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லக்கூடியவராக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து மனிதன் இவ்வாறுதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இவனுடைய வாழ்க்கையை இவ்வாறுதான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகளை இறைவன் நமக்கு சொல்லியிருக்கிறான். ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது அவன் நன்மைகளை செய்யக்கூடியவனாக இருந்தால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருந்தால், அந்த மனிதனுக்கு மறுமை நாளில் இறைவன் சுவனத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல் இறைவன் தடுத்த காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ, தீமை என்று நமக்கு எதையெல்லாம் அவர்கள் போதித்து இருக்கிறார்களோ, அந்த தீமைகளை நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்யக்கூடியவராக இருந்தால் அவனுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த மனிதன் நரகத்திற்கு செல்லக்கூடியவனாக இருப்பான் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம். இந்த செய்தியை மக்களுக்கு பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவராக அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஏகத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று அதை பிறருக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். எல்லா நபர்களுக்கும் இல்லாமல் அல்லாஹ்வின் தூதவர்களை யாரெல்லாம் சந்திக்க வரக்கூடியவராக இருக்கிறார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வார்கள். இறைவன் ஒரு திருமறை வசனங்களை அருளுகின்றான். நபியை நெருங்கிய உறவினர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து நீ சொல்வீராக, இந்த மார்க்கத்தை எடுத்து நீ போட்டு உடைப்பீராக,
மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த நெறிமுறைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களுடைய வாழ்நாளில் எதையெல்லாம் தீமையாக அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அதை விட்டும் அவர்கள் விலகியிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீடை விட்டு வெளியேறி அல்லாஹ்வின் தூதர்கள் சஃபா என்ற மலையிலே நின்று கொண்டு அனைத்து மக்களுக்கும், பொதுவாக மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷி குலம், அந்த குறைஷி குலத்தில் பல்வேறு கிளைகள் இருக்கும். அல்லாஹ்வின் தூதர்கள் தாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷன், அந்த குறைஷி குலத்தாரர்களை அல்லாஹ்வின் தூதர்கள் அழைத்து அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று திரட்டுகின்றார்கள். அந்த இடத்திலே அனைத்து நபர்களுமே ஒன்று இணைந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர்கள் ஒவ்வொரு நபருடைய கூட்டத்தாரை கிளையில பேரை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். யா கலைபு இப்னு லுஐ, கலைபுடைய கூட்டத்தாரரை மக்களே, கலபு என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம், ஒரு கிளை இருந்தது. கலபுடைய கோத்திரம் மக்களே, உங்களை நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா புனைய முர்ரத்தை முர்ரா உள்ள மக்களே, உங்களை நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா புனைய அப்துல் ஷம்ஸ், ஷம்சுடைய கூட்டத்தாரரை மக்களே, உங்களை நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா பனிய அப்துல் முனாப், முனாஃபுடைய மக்களே, அப்துல் முனாஃபுடைய மக்களே, வான்கீது அன்ஃபுஸகும் மினன்னார், உங்களை நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா பனிய ஹாஷிம், ஹாஷிமுடைய கூட்டத்தாரரை மக்களே, உங்களை நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே ஒவ்வொரு கிளையாக சொல்லுகிறார்கள். இறுதியாக சொல்லுகிறார்கள், யா பனிய அப்துல் முத்தலீப், அப்துல் முத்தலிஃபுடைய மக்களே, அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை, அன்கீது அன்ஃபுஸகும் மினன்னார், உங்களை நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய மகளும் அந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறார்கள். தன்னுடைய மகளை பார்த்து அல்லாஹ்வின் தூதர்கள் இறுதியாக சொல்லுகின்றார்கள், யா ஃபாத்திமத்து பின்த் முஹம்மதீன், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, உன்னையும் இந்த சபையிலே நான் அழைத்திருக்கின்றேன், நீனும் இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கிறாய். அன்கீது அன்ஃபுஸகும் மினன்னார், உன்னை நரகத்திலிருந்து நீ பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அனைத்து கிளையை சார்ந்தவர்களுக்கும் அனைத்து கோத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அனைவரும் இந்த உலகத்திலே வாழ்வீர்கள். நீங்கள் மரணித்து விட்டால், நீங்கள் மரணத்துக்கு பிறகு உங்களை இறைவன் மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் உங்களை ஒன்று திரட்டி உங்களை விசாரித்து சில நபர்களை சுவனத்திற்கும் சில நபர்களை நரகத்திற்கும் இறைவன் அனுப்புவானே, அந்த மறுமை நாளில் நீங்கள் நரகத்திற்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் இவ்வுலகத்திலே வாழும் பொழுது நீங்கள் அதிகமாக நன்மைகளை ஏகத்துவத்தை ஏற்று நன்மைகளை செய்து கொள் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு எச்சரிக்கை, மறுமை நாளில் உங்களை நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் தப்பிப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை இந்த உலகத்திலே நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நரகத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். மறுமை நாளில் எல்லா நபர்களையும் இறைவன் மஹ்ஷர் மைதானத்தில் கொண்டு திரட்டுவார். அனைத்து நபர்களுமே இறைவனுக்கு முன்னால் நாம் நிறுத்தப்படுவோம். அனைவரும் இறைவனுக்கு முன்னால் இருப்பார்கள். அனைத்து நபர்களையும் இறைவன் தனித்தனியாக தன்னுடைய விசாரணையை ஆரம்பிப்பார். அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜமானும்,
அல்லாஹ்வுக்கும் அந்த மனிதனுக்கு மத்தியில் மொழியாக்கம் செய்யக்கூடிய, விளக்கம் தரக்கூடிய எந்த நபர்களுமே இருக்க மாட்டார்கள். இறைவன் மறுமை நாளில் நம்முடைய ஒன்று திரட்டி நம்முடைய இறைவன் விசாரிப்பான். நாம் நினைக்கலாம், இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு பல்வேறு மொழிகள் தெரியாது, நமக்கு தெரிந்த மொழியில் மட்டும்தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்ற சிந்தனை நமக்கு இருக்கும். வெளிநாட்டுக்கு போவோம், வெளிநாட்டுக்கு போகும் பொழுது அங்க பேசக்கூடிய மொழி, புதியதாக செல்லக்கூடியவர்கள் அங்க பேசக்கூடிய மொழி அரபி மொழி தெரியாது. அல்ல இந்தியாவிலே இருக்கக்கூடிய வடப்பகுதிகளுக்கு செல்லக்கூடியவராக இருந்தால் அங்க பேசக்கூடிய அந்த மொழி ஹிந்தியோ அல்லது உருதோ வேற மொழியோ பேசும் பொழுது அது நமக்கு தெரியாது. நமக்கு அந்த மொழிகளை அறிந்து கொள்வதற்காக நாம் என்ன செய்வோம்? மொழியாக்கம் பார்க்கக்கூடிய, டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடிய யாராவது ஒரு நபரை நம்மளோடு வைத்துக் கொண்டு நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்வோம். இதுதான் இந்த உலக நடைமுறை. ஆனா மறுமை நாளில் அவ்வாறு கிடையவே கிடையாது. மறுமை நாளில் இறைவன் நமக்கு எந்த மொழிகளை தெரியுமோ அந்த மொழிகளில் இறைவன் கேள்விகளை கேட்பார். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜமானும். இறைவனுக்கும் அந்த மனிதனுக்கு மத்தியில் மொழியாக்கம் செய்யக்கூடிய எந்த நபர்களையும் இறைவன் ஏற்படுத்த மாட்டான். அனைத்து நபர்களுமே இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள். இறைவன் அந்த மனிதனை பார்த்து கேள்விகளை கேட்பான். அலம் இபாசுக்கே, நீ உலகத்திலே வாழும் பொழுது உனக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதற்காக, நன்மைகளை ஏறுவதற்காக, தீமைகளை தடுக்குவதற்காக நான் உனக்கு ஒரு நபியை அனுப்பவில்லையா, ஒரு இறை தூதரை உனக்கு அனுப்பவில்லையா என்று இறைவன் அந்த மனிதனை பார்த்து கேட்பான். என்னுடைய இறைவா, உலகத்திலே நான் வாழும் பொழுது இறை தூதர்கள் வந்தார்கள், அவர்கள் எனக்கு நன்மையை ஏவினார்கள், அவர்கள் எனக்கு தீமையை தடுத்தார்கள் என்று அனைத்துக்கும் இவன் பதிலளிப்பான். அவன் பதிலளித்த உடனே அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் கட்டளையிட்டு அந்த மலக்குமார்கள் நரகத்தை இழுத்துக் கொண்டு வருமாறு இறைவன் கட்டளையிடுவான். சும்மா நார்மலாம் கிடையாது. அதுமோ நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வண்டியை தள்ளி விடுவோமே அதை மாதிரி எண்ணி விடக்கூடாது. நரகத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய வடிவங்களை அல்லாஹ்வின் தூதுவர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். வடிவம் என்பது அதை நம்முடைய கண்களால் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு, நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத அளவிற்கு, நம்முடைய உள்ளங்களால் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு நரகத்தை இறைவன் உருவாக்கி இருப்பான். இந்த மனிதன் இறைவனுக்கு முன்னால் நின்று பேசிக் கொண்டு இருப்பான். இறைவன் அவரிடத்தில் கேள்விகளை கேட்பார். அப்படி கேள்விகளை கேட்கும் பொழுது இறைவன் மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான். மலக்குமார்கள் அந்த நாளில் மலக்குமார்கள் ஒன்றிணைந்து அந்த நரகத்தை இறைவனுக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டுவார்கள். இறைவனுக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டுவார்களே, அதை எப்படி கொண்டு வருவார்கள்? அந்த கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகளை அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள். லஹா சபஊன அல்ஃபன் ஸமானின் மஅ குல்லி ஸமானின். அந்த நரகத்தை சுற்றி 70,000 சங்கிலிகள் பிணைக்கப்பட்டிருக்கும். சங்கிலினா எல்லாம் நம்முடைய கழுத்துக்களை போட்டிருப்போம். உடனே சிந்தனை அப்படிதான் நமக்கு வரும், நம்முடைய கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய சங்கிலி. அல்லது ஆடு மாடுகளுக்காக ஒரு சிறிய ஒரு சங்கிலியை அணிவித்து விடுவார்கள். இன்னும் கூடுதலாக செல்வதா என்றால் ஏழைகளுக்காக, ஏழைகளை கட்டிப்படுவதற்காக பிரம்மாண்டமான ஒரு சங்கிலியை பிணைத்திருப்பார்கள். ஏழையுடைய காலில் அல்லது ஏழையுடைய கழுத்தில் ஒரு பெரிய ஒரு சங்கிலியை பிணைத்திருப்பார்கள். இதுதான் நம்முடைய பார்வைக்கு வரும், இப்படிதான் நம்முடைய கற்பனை வரும். ஆனால் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அந்த சங்கிலியுடைய தன்மை இருக்கும். லஹா சபஊன அல்ஃபன் குல்லி ஸமானின், 70,000 சங்கிலியில் அந்த நரகத்தை சுற்றி இருக்கும். வ குல்லு ஸமானின் வ சபஊன அல்ஃபன், 70,000 மலக்குமார்கள் ஒவ்வொரு சங்கிலியிலும் இருப்பார்கள். ஒரு சங்கிலியில் 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். 70,000 சங்கிலியில் 70,000 இன்ட்டு 70,000 எவ்வளவு மலக்குமார்கள் அந்த நரகத்தை சுற்றி இருப்பார்கள் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு 2 நபர் 3 நபர் அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வந்துருவாங்க அப்படிலாம் எண்ணவே முடியாது.
மலக்குமார்கள் நம்மளை போன்று பலவீனம் உடையவர்கள் கிடையாது. மலக்குமார்கள் நம்மளை விட பன்மடங்கு சக்தி உடையவர்கள், பவர் உடையவர்கள், உடல் வலிமை உடையவர்கள். அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கு. அல்லாஹ்வுடைய அரிசி எத்தனை மலக்குமார்கள் சுமக்கின்றார்கள்? அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அரிசி என்பது சாதாரண ஒன்று கிடையாது. இறைவனுடைய அரிசி சிம்மாசனம், அந்த நாற்காலி மிக பிரம்மாண்டமா இருக்கக்கூடியது. அதை 8 மலக்குமார்கள் சுமக்கின்றார்கள். அவ்வளவு பவர் உடையவர்கள், மலைகளை சுமக்கக்கூடியவர்கள், மலைகளை தூக்கக்கூடியவர்கள். இப்படி ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும். இது நம்ம கேள்விப்பட்டிருக்கும். இதே போல 70,000 மலக்குமார்களும் மிக பிரம்மாண்டமாக இருப்பார்கள். 70,000 சங்கிலியில் 70,000 மலக்குமார்கள் பிணைக்கப்பட்டு ஒட்டுமொத்த மலக்குமார்களும் இணைந்து அந்த நரகத்தை இழுத்துக் கொண்டு வந்து இறைவனுக்கு முன்னால் நிப்பாட்டுவார்கள். இறைவன் இருப்பான், இறைவனுக்கு முன்னால் நாம் இருப்போம். நமக்கு பின்னால் நரகத்தை இறைவன் கொண்டு வந்து நிப்பாட்டும். ஒரு கண்ணுக்கு எத்தகைய தொலைவில் இறைவன் கொண்டு வந்து நிப்பாட்டி விடுவார். இறைவன் அந்த மனிதனிடத்தில் விசாரிக்கும் பொழுது இறைவனுக்கும் அந்த மனிதனுக்கும் மத்தியில் எந்த மொழியாக்கம் செய்யக்கூடியவர் யாருமே இருக்க மாட்டார்களே. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மனிதன் தன்னுடைய இடது பக்கத்திலே திரும்பி பார்ப்பான். ஃபலா யரா இல்லா ஜஹன்னம, நரகத்தை தவிர வேறு எந்த ஒன்றும் இருக்காது. தன்னுடைய இடது பக்கத்தை அவன் திரும்பி பார்ப்பான். ஃபலா யரா இல்லா ஜஹன்னம, நரகத்தை தவிர வேறு எந்த ஒன்றும் இருக்காது. தன்னுடைய முதுகுக்கு பின்னால் திரும்பி பார்ப்பான். அந்த முதுகுக்கு பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது ஃபலா யரா ஜஹன்னம இல்லா ஜஹன்னம, நரகத்தை தவிர வேறு எந்த ஒன்றும் இருக்காது. அந்த மனிதனை சுற்றி 3 பகுதிகளும் இறைவன் நரகத்தை கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். அல்லாஹ் நமக்கு முன்னால் நிற்பான். இந்த நிலையில் நாம் விசாரிக்கப்பட்டால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? நரகம் ஒரு பார்வை என்றால் நரகத்தை நாம் நேரடியாக இப்பொழுது பார்க்க முடியாது. நரகத்துடைய தனித்தன்மையை அல்லாஹ்வின் தூதர்கள் நமக்கு விளக்கம் தந்திருக்கிறார்களே. இந்த நரகத்தை நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு விட்டால், அந்த நரகத்துக்கு முன்னால் நம்மளை நிறுத்தி வைக்கப்பட்டு நம்மளை விசாரிக்கப்பட்டால் நம்முடைய நிலை, நாம் அந்த நரகத்திலிருந்து தப்பித்து விட முடியுமா? அந்த நரகத்திலிருந்து ஈரேற்றம் அடைய முடியுமா? ஈரேற்றம் அடைய முடியாது. நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பின்னால் நரகம் இருக்கவே இருக்காது. யார் தீமைகளை செய்து பாவங்களை செய்து இறைவன் எச்சரித்தேன் அந்த காரியங்களை தன்னுடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் இறைவன் நரகத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அந்த நரகத்துக்கு மேல ஏறத்தான மலக்குமார்களை, சில மலக்குமார்களை நிறுத்துவார். அதாவது 70,000 × 70,000 அவ்வளவு மலக்குமார்கள் ஒன்றிணைந்து நரகத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுவார்கள். அந்த நரகத்துக்கு மேல காவலாளிகள், அந்த நரகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், அந்த ஒவ்வொரு இடத்திலும் ஒரு காவலாளிகள் இருப்பார்கள். இந்த உலகத்துல ஒரு மனிதன் ஒரு குற்றங்களை செய்துவிட்டு அவனை சிறைச்சாலையில் வைப்பதா என்றால் சிறைச்சாலையை சுற்றி காவலாளிகள் வைத்திருப்பார்கள். நம்ம பள்ளிக்கூடத்துல நம்முடைய பிள்ளைகளை சேர்க்கிறோம். பள்ளிக்கூடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடத்தை சுற்றி பல்வேறு காவலாளிகள், வாட்ச்மேன்கள் இருப்பார்கள். இதெல்லாம் இந்த உலக நடைமுறையில பார்க்கணும். இறைவன் அந்த மலக்குமார்களை அந்த நரகத்துடைய காவலாளிகளாக இறைவன் ஏற்படுத்துவார். அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அவர்களுக்கு மேல், அதற்கு மேல் நரகத்துக்கு மேல் நான் கடுமையான காவலாளிகளை ஏற்படுத்துவேன். அவர் அனைவரும் கடுமையானவர்கள், கொடூரமானவர்கள். மனிதனை வேதனை செய்வதற்காக, மனிதனை துன்புறுத்துவதற்காக, மனிதன் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக, அந்த மனிதனுக்கு வேதனைக்கு மேல் வேதனை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த நரகத்துக்கு மேல் நான் காவலாளிகளை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று இறைவன் சொல்லுகிறான். தப்பித்து முடியாம முடியுமா? நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல போய் சேர்ப்பாங்க, ஹாஸ்டல்ல சேர்ப்பாங்க. ஹாஸ்டல் சேர்த்தவங்களுக்கு தெரியும். ஹாஸ்டல்ல சேர்க்கும் பொழுது அங்க பிடிக்கல, ஒழுங்கா இருப்பதற்கு விருப்பம் இல்லை. எல்லாருடைய கண்களையும் அவன் அப்படியே தூவி விட்டு எஸ்கேப் ஆயிடுவான், விளையாந்துருவான், ஊருக்கு வந்துடுவான். இப்பெல்லாம் ஹாஸ்டல்ல நடக்கும்.
அல்ல வேலைக்கே சேர்க்கிறதா இருந்தா அந்த வேலையில் சேர்த்து விடும் பொழுது அந்த வேலைகளை சரியான முறையில் அவனால் செய்ய முடியவில்லை என்றால், அல்லது வேலை செய்யக்கூடிய இடம் அவனுக்கு பிடிக்கவில்லை என்றால், அவரிடமிருந்து தப்பித்து வரக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்கலாம். நரகத்துல தப்பித்து வர முடியுமா? வெறும் 19 வானவர்கள் தானே இருப்பாங்க. நரகத்திலிருந்து நாம் தப்பித்து அந்த எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாதுங்க. நரகத்து மேல் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள், கடுமையாக இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் நம்மளை கடுமையாக வேதனை செய்வதற்காக, துன்புறுத்துவதற்காக, நம்மளை கடுமையாக வேதனைக்கு மேல் வேதனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதுக்கு மேலே நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் கொடூரமானவர்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறார். அந்த நரகத்தை இழுத்துட்டு வராங்கல்ல, நரகத்துடைய ஆழம் பொதுவாகவே ஒரு கிணறு இருக்கும், கிணறுல உடைய ஆழம் இருக்கும், அதை நம்ம அறிந்து வைத்திருப்போம். அல்லது நம்முடைய வீட்டுல ஒரு போர் போடுவதா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆழத்தை நாம் அறிந்து வைத்திருப்போம். ஆனால் நரகத்துடைய ஆழம் இருக்கிறது, அந்த ஆழம் என்பது மிக 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 கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆழம். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர்களும் சஹாபாக்களும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு சபையில இருக்கிறாங்க. சபையில இருக்கும் பொழுது ஒரு நரகத்திலே ஒரு கல் நிலப்படுவதை, அந்த சப்தத்தை சொல்லாவும் செவிய இருக்கிறாங்க, சஹாபாக்களும் செவிய இருக்கிறாங்க. செவியேற்ற உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், இப்போ ஒரு சப்தம் வந்தது, அந்த சப்தத்தை நீங்கள் என்னவென்று கருதுகிறீர்கள்? நபி தோழர்களுக்கு தெரியல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நன்கு அறிந்தவர்கள், எங்களுக்கு தெரியாது என்றாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது விழுந்தது ஒரு கல், அந்த கல் விழுந்த இடம் என்பது நரகத்தினுடைய அடித்தட்டில் விழுந்தது. இந்த கல் எப்பொழுது எரியப்பட்டது என்றால் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்துக்கு மேலே அந்த கல் போடப்பட்டது. நரகத்துக்கு மேலே போடப்பட்ட ஒரு கல், அது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 70 ஆண்டுகளுக்கு முன்னால் அது போடப்பட்ட ஒரு கல், 70 வருஷத்துக்கு முன்னால் போடப்பட்ட ஒரு கல் இப்பொழுதுதான் அந்த நரகத்துடைய அடிப்பகுதியை அடைந்திருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார். நம்ம எப்படி யோசிப்போம்னா ஸ்லோவா போயிருக்கு, அப்படிலாம் யோசிச்சிடக்கூடாது. ஒரு பொருள் கீழே இருந்து மேல் நோக்கி செல்லும் பொழுது ஒரு ஸ்லோவா போகக்கூடிய ஒரு நிலை வரும். மேல இருந்து கீழ் நோக்கி வரும் பொழுது அந்த புவி ஈர்ப்பின் விஷயமாக தன்மையின் காரணமாக ஒரு கல் வேகமாக கீழே இறங்கி வரும். ஒரு பொருள் மேலே கீழே வரும் பொழுது அவருடைய வேகம் அதிகமாக இருக்கும். அதே போலதான் அங்க கருத்து. 70 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கல் தூக்கி போடும் பொழுது அது 70 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கல் கீழே வந்து கிடக்குது என்றால் அதனுடைய ஆழம், அதனுடைய தனித்தன்மை எப்படி இருக்கிறது? நரகத்துடைய அடித்தட்டில் யார் இருப்பாலும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இணை வைப்பார்கள் இருப்பார்கள், நயவஞ்சர்கள் இருப்பார்கள், இரட்டை முகமுடியவர்கள் இருப்பார்கள். அதெல்லாம் நரகத்துடைய அடித்தட்டு. அது அடுத்த ஒரு தலைப்பு. அந்த நரகம் என்பது ஒரு சாதாரண ஒரு இடம் இல்லை. அந்த நரகம் என்பது ஒரு அற்பமான ஒரு இடம் கிடையாது. நம்முடைய உள்ளத்தால் கற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள இடம் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மளால் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அந்த நரகத்தை இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் நமக்கு சொல்லுகிறார். அந்த நரகத்துடைய நெருப்பு, அது நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த நரகத்துடைய நெருப்புடைய தனித்தன்மை, அதோட தன்மையை நமக்கு சொல்லுகிறார்கள். இப்ப நம்ம உலகத்துல நாம் சமைப்பதற்காக ஒரு நெருப்பு பத்த வைக்கிறோம்ல, அதாவது ஸ்டவ் அடுப்பா இருந்தாலும் சரி, கேஸ் அடுப்பா இருந்தாலும் சரி, விறகு அடுப்பா இருந்தாலும் சரி, இப்ப உலகத்தில் பத்த வைக்கக்கூடிய அந்த நெருப்பு என்பது சாதாரண நெருப்பா? நம்முடைய கையை சுடவே சுடாது, என் உடல்ல எந்த பாதிப்பும் ஏற்படாது, எனக்கு உடல்ல எவ்வளவு எரிச்சலும் ஏற்படாது என்று நாம் சொல்ல முடியுமா? இல்ல. எது சாதாரண ஒரு சட்டி ஒரு சூடாக இருக்கும், அதை தொட்டாலே நம்மளால அதனுடைய வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியாது. நெருப்பையும் நம்ம தொடமாட்டோம். நெருப்பால் பழுக்க காய்ச்சப்பட்ட ஒரு சட்டி, ஒரு வாணல், ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை நாம் தொடும் பொழுது அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் நம்முடைய கையில ஒரு கொப்பளம், ஒரு புண் வரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்ப்போம். அந்த நெருப்புல நேரடியாக நம்முடைய கை வைத்தால் அப்படியே உருகி ஊத்தக்கூடிய ஒரு நிலை. எத்தனையோ நபர்கள்
உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு பட்டு கருகி மரணித்ததாக வரலாறு இருக்கிறது. அல்லது இறந்தவர்கள் இருப்பார்களே, அந்த இறந்தவர்களை சில நபர்கள் கொளுத்தி விடக்கூடிய எரிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். அது எரிக்கக்கூடிய நிலையில நம்ம பார்ப்போம். அப்ப அந்த நெருப்பால் ஒரு மனிதனுடைய உடலை ஒன்றும் இல்லாமல் சாம்பலாக ஆக்கக்கூடிய ஒரு நிலை இந்த உலகத்துடைய நெருப்பு. இது யதார்த்த ஒரு நிலை. இதே போன்று 69 மடங்கு பவர் உள்ளதுதான் அந்த நரகத்துடைய ஒரு நெருப்பு. மொத்தம் 70 மடங்கு. அந்த 70 மடங்கு நெருப்பால் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நரக வாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா அவன் வேதனை வழங்கப்படும் பொழுது, அவனுக்கு வேதனை தரும் பொழுது, அந்த வேதனையை நம்மளால் தாங்க முடியுமா? அந்த வேதனையை நம்மளால் பொறுத்துக் கொள்ள முடியுமா? அதை சகித்துக் கொள்ள முடியுமா? வேதனைக்கு நம் சொந்தக்காரா இருக்க முடியுமா என்பதை ஒவ்வொரு நபரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த 70 மடங்கு பவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, இப்னு மாஜால வரக்கூடிய இன்னொரு செய்தி, அல்லாஹ் தஆலா அந்த நரக நெருப்பை ஆரம்பத்தில், அதாவது நரக நெருப்பு என்பது கடுமையாக பழுக்க காய்ச்சப்பட்ட ஒரு கருநிறத்தில் இருக்கும். ஆரம்பத்துல அல்லாஹ் தஆலா அந்த நரக நெருப்பை நரகத்தை இறைவன் மூட்டுகின்றான். அவன் மூட்டும் பொழுது 1000 வருடங்கள் அந்த நரக நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்துல ஒரு நெருப்பு மூட்டணும், ஒரு விறகு கொளுத்தணும்னா லைட்டா அப்படியே அந்த ஒரு வெப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நெருப்பை மறுபடியும் அதிகமாக நாம் மூட்டிக்கொண்டே இருந்தோம் என்றால் அந்த லைட்டு சவுப்பா இருக்கக்கூடியது நல்ல செக்க செவ்வேறு ஒண்ணு மாறும். ஒரு இரும்பு இருக்கு, அந்த இரும்பை நீங்க நெருப்புல வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நெருப்புல வைக்கும் பொழுது அந்த இரும்புடைய தனித்தன்மை எப்படி இருக்கும்? லைட்டா ஒரு சவுப்பாக இருக்கும். இன்னும் அந்த இரும்பில் அந்த நெருப்புடைய பவர் கொண்டே இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் செவக்க ஆரம்பிக்கும். அந்த இரும்பை இன்னும் அந்த நெருப்பை வைத்து கொழுக்க காய்ச்சும் பொழுது கரும் சிவப்புக்கு வரக்கூடிய அந்த பவர் அதிகமாக அந்த நெருப்புடைய தன்மை அப்படி இன்னும் தனித்தனியாக மாறும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஊக்கிது நாரும் அல்ஃபஸனத்தின். அல்லாஹ் தஆலா இந்த நரகத்தை முதலில் 1000 வருடங்கள் ஆரம்பத்தில் அவன் பழுக்க வைத்தான். இரண்டாவது சும்மா ஊக்கிது நாரும் அல்ஃபஸனத்தின், அதற்கு பிறகு இன்னும் ஒரு 1000 வருடங்கள் அந்த நரகத்தை இறைவன் கொளுத்தி விட்டு இன்னும் அதிகமாக அது கொளுக்க காய்ச்சி கொண்டிருந்தான். அதுக்கு பிறகும் இறைவன் இன்னொரு 1000 வருடங்கள் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை இறைவன் கொளுக்க காய்ச்சி கொண்டே இருக்கிறான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்லினார். அந்த நரக நெருப்பு என்பது இன்னும் கடுமையாக மாற வேண்டும் என்பதற்காக, அது வேதனையை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அந்த நரக நெருப்பை அவன் புகுத்தக்கூடியவனாக இருக்கான். இந்த நரகம் இருக்குல்ல, அந்த நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் யார்? நரகத்துடைய எரிபொருள், ஒவ்வொருக்கும் ஒரு எரிபொருள் இருக்கும். கேஸ் அடுப்பு, அதனுடைய ஆக்சிஜனை நம்ம பார்ப்போம். மண்ணெண்ணெய் அடுப்பு, அதுக்கு மண்ணெண்ணெய் வைத்து நம்ம கொளுத்துவோம். விறகு அடுப்பு, விறகுதான் அதுக்கு எரிபொருளாக இருக்கும். அந்த நெருப்புக்கு இது விறகு எரிபொருள். அதே போல அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்து சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் என்று தெரியுமா? அந்நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்துடைய எரிபொருள் எது என்று தெரியுமா? நீங்களும் கற்கள் தான். மனிதர்களா இருக்கக்கூடியவர்கள் உங்களை போட்டு அந்த நரகத்தை இன்னும் நான் கொழுக்க காய்ச்சுவேன். வல் ஹிஜாரா, கற்கள். அந்த நெருப்பு மேலே கல்லு போடும் பொழுது அந்த கல் இன்னும் கொழுக்க காய்ச்ச அந்த மனிதனுக்கு கடுமையான ஒரு வேதனை வரும். நீங்களும் அந்த கல்லும் தான் நரகத்துடைய எரிபொருள், மனிதர்களும் நரகத்துடைய எரிபொருள், கல்லும் நரகத்துடைய எரிபொருள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறார். அந்த நரகத்தை கொண்டு வைத்து இந்த மனிதனை விசாரித்து இந்த மனிதனை தூக்கி நரகத்திலே போடுவதற்காக இவனை அழைத்து செல்லும் பொழுது நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கூச்சலும் அந்த சப்தத்தையும் அவன் செவியேற்கக்கூடியவனா இருப்பான். அந்த நரகம் கொந்தளிக்கும்ல,
பேர் எரிச்சலை ஏற்படுத்தும். அந்த நெருப்பு கொதிக்க 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 அதிலேந்து வரக்கூடிய அந்த சப்தத்தை இவன் நரகத்தை நெருங்க 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 அதை அவன் செவியேற்கக்கூடியவனாக இருப்பான். அவன் நரகத்து பக்கத்திலே அவன் வரும்பொழுது அவருடைய சப்தம் கழுதையுடைய சப்தத்தை போன்று இருக்கும். அந்த பேரெரிச்சல், அந்த சப்தம் அவனால் தாங்கவே முடியாது. அதை கேட்க கேட்க அவனுக்கு சரியான ஒரு பயம், ஒரு அச்சம் அந்த மனிதனிடத்துல இருக்கும். அந்த சப்தத்தை அவன் கேட்டுக்கொண்டு இருப்பால, அந்த நேரத்துல இறைவன் இந்த மனிதனுக்கு நரகத்திலே தள்ளிவிடும் பொழுது சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இவனை தூக்கி இறைவன் நரகத்திலே போடுவான். சும்மாலாம் போட மாட்டான். அந்த நரகத்திலே இவன் வேதனை அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மறுமை நாளில் அல்லாஹ் மனுஷர் மைதானத்தில் வைத்து எல்லா மனிதர்களையும் விசாரிப்பான், கேள்விகளை கேட்பான். அப்படி கேள்விகளை கேட்கும் பொழுது இறைவன் அந்த மனிதத்தில் விசாரிக்கும் பொழுது பல்வேறு விசாரணை இருக்கும். அதுல ஒரு விசாரணை, நாம் செய்த அந்த பாவங்களை, அந்த நன்மைகளை நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக புத்தகங்கள், ஏடுகள் நமக்கு முன்னால் வழங்கப்படும். நல்லவர்களாக இருந்தால் அவருடைய வலது புறத்திலே ஏடுகள் வழங்கப்படும். அதே கெட்டவர்களாக இருந்தால் அம்மாமன் ஊத்திய கிதாபு சிவாலி, அவருடைய இடதுபுறத்திலே அவனுக்கு அந்த ஏடுகள், அந்த புத்தகம் அவனுக்கு வழங்கப்பட்ட உடனே அவனே டிக்ளேர் பண்ணிடுவான். அந்த இடத்துல யாரிடத்திலுமே பேச மாட்டான், யாரிடத்திலுமே சொல்ல மாட்டான். அவனுடைய புலம்பல் தாராக அந்த மனிதத்திலே வந்துவிடும். பயப்பூடு யாழை தனி, என்னுடைய கை சேதமே, என்னுடைய நிலையே, எனக்கு இந்த நிலைகள் வந்து இருக்கக்கூடாது. அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம ஏடுகளை இறைவன் நமக்கு வழங்கி விட்டார், நமக்கு ஏடுகள் கொடுக்கப்பட்டு விட்டது, நம்முடைய நிலைகள் என்னாகும் என்று எனக்கு தெரியவில்லை என்று அவன் புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது அவனே அந்த இடத்திலே சொல்லுவான், லம் ஊத்தி கிதாபியா, இந்த ஏடுகள், இந்த புத்தகம் எனக்கு வழங்கப்படாமல் இருக்கலாமே. வலது கையில கொடுத்திருந்தா நான் தப்பித்திருப்பேன். எனக்கு இறைவன் இந்த இடது கையில் அவன் கொடுத்து விட்டான், இந்த இடது கையில் இந்த புத்தகம் எனக்கு வழங்கப்படாமல் இருக்கலாமே. வலம் அதிரிம ஹிசாபியா, என்னுடைய விசாரணை இறைவனுக்கு முன்னால் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இறைவன் இன்னும் என்னை விசாரிக்கவில்லை, என்னை கேள்விகளை கேட்கவில்லை. கேள்விகளை கேட்பதற்கு முன்னால் எனக்கு ஏடுகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. என்னுடைய நிலை என்னாகும் என்று எனக்கு தெரியவில்லை, என்னுடைய சூழ்நிலை என்னாகும் என்று எனக்கு தெரியவில்லை. காலத்துக்காலியா, உலகத்திலே நான் வாழ்ந்தேன், உலகத்திலே நான் மரணித்தேன், அந்த மரணத்தோடு என் நிலை முடிந்திருக்க கூடாதா? அதோட என்னுடைய கதி முடிந்திருக்க கூடாதா? மறுபடியும் இறைவன் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பி இந்த மகசர் மைதானத்தில் அழைத்து வந்து என்னிடத்திலே அந்த இடதுபுறத்திலே அந்த ஏழைகளை இறைவன் கொடுத்து என்னை விசாரிக்கக்கூடியவனாய் இருக்கிறானே. என்னுடைய விசாரணை, என்னுடைய கேள்வி என்னாகும் என்று எனக்கு தெரியவில்லை, என்னோட மரணம் அப்படியே இருந்திருக்க கூடாது என்று அவன் புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது அவனே நினைத்துக் கொள்வான், மாலியா, உலகத்தில் வாழும் பொழுது எனக்கு செல்வம் இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, செல்வத்தை நான் சேகரித்தேன், பொருளாதாரத்தை சேகரித்தேன். அந்த பொருளாதாரம் இந்த நாளில் எனக்கு பயனளிக்கவில்லை, எனக்கு உதவி செய்யவில்லை. ஹலக்க அன்னி சுல்தானியா, அதிகாரம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, ஆனால் அந்த அதிகாரம், அந்த பதவி, அந்த அந்தஸ்து இந்த நாளில் எனக்கு அழிந்து விட்டதே என்று அவன் புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது, நமக்கு இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது நமக்கு ஒரு கஷ்டம் வருங்க. கஷ்டம் வந்து நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய நண்பரிடத்துல புலம்புவோம். ஒண்ணு கணவனாக இருந்தால் மனைவிட்டு புலம்புவார்கள், அல்ல பெற்றோரிடத்தில் சொல்வார்கள். மனைவியா இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய கணவரிடத்தில் இதே போன்றதான் நடக்குது என்று அவர்கள் அந்த குறைகளை எடுத்து சொல்லக்கூடியவராக, புலம்பக்கூடியவராக இருப்பார்கள். அல்லது வேறு ஏதாவது ஒரு நிலையில் ஏற்படும் பொழுது நம்முடைய நண்பரை சந்தித்து நம்முடைய நண்பரிடத்திலே சொல்லுவோம், அல்லது உறவினரிடத்திலே சொல்லுவோம். ஆனா மறுமையினால இதை கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏடுகள் கொடுக்கப்பட்ட உடனே இதை பற்றி எடுத்து சொல்வதற்கு, இதை பற்றி பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த இடத்துல இருந்தாலும் யாரும் செவியேற்று கேட்க மாட்டார்கள். இவனே தனக்குத்தானே பேசிக் கொள்வான், என்னுடைய நிலை முடிந்து விட்டது, எனக்கு பொருளாதாரம் பயனளிக்கவில்லை, என்னுடைய அதிகாரம் எனக்கு பயனளிக்கவில்லை என்று இவன் புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது இறைவன் மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான், அவனை பிடியுங்கள், அவனை சங்கிலையால் அவனை பிணையுங்கள்,
சும்ம ஜஹீமு ஃபஸல்லு, பிறகு நரகத்திலே அவனை தள்ளி விடுங்கள். நீ புலம்பிக்கிட்டு இருக்கல, நீ புலம்பிக்கிட்டு இருக்கோன அவனை பிடித்து சங்கிலியால் கட்டப்பட்டு அவனை நரகத்திலே தூக்கி போட்டு விடுங்கள். சும்மா ஃபீ சில்சிலத்தின் தஅவுனா 70 திரான் ஃபஸ்லுக், 70 முழம் சங்கிலியால் அவனை பிணைக்கப்பட்டு நீங்க நரகத்திலே தூக்கி போட வேண்டும். அவனை நரகத்திலே தூக்கி போடும் பொழுது சாதாரணமான தூக்கி போட மாட்டாங்க, நார்மலான தூக்கி போட மாட்டாங்க. அவனை விசாரிக்கப்பட்டு நரகத்துக்கு அழைத்து கொண்டு வரும் பொழுது நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்தத்தை சரியா இருக்க முடியாமல் அந்த நரகம் கொந்தளிக்கக்கூடிய அந்த பேர் எரிச்சலை அவனால் தாங்க முடியாமல் அவன் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது, அவனை நரகத்திலே தள்ளிவிடுவதற்காக மலக்குமார்கள் தயாராக இருக்கும் பொழுது அவனை 70 முழம் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அவனை நரகத்திலே தள்ளிவிட்டால் அவனுடைய நிலை என்ன? சங்கிலியால் எதுக்கு நம்ம பிணைக்கப்படுறாங்க? நரகத்துல தப்பிக்கலாம் முடியாதுங்க. அவனை சங்கிலியால் பிணைக்கப்படக்கூடிய காரணம் அவன் வேதனையை கடுமையாக உணர வேண்டும் என்பதற்காக, கடுமையாக சந்திக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த சங்கிலியால் பிணைக்கிறான். சும்மா நெருப்பு இருக்கு, நெருப்புக்கு முன்னால் அதை மேல நடக்க சொன்னோம்னு வச்சுங்களேன், வெறுங்காலால நம்ம நடந்து வேகமா போயிடுவோம். அந்த நெருப்புடைய அந்த தன்மை எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அவ்வளவு நேரம் தான் நம்முடைய கால்கள் சுடும். நடந்து போறோம், இதுல இருந்து அவ்வளவு தூரம் நடந்து போறோம்னா 2 கங்கு இல்ல 3 கங்கு அந்த நெருப்பை மிதிச்சிருப்போம், நமக்கு ஓரளவு வலி இருக்கும், அதனால தாண்டி போயிட்டா வலி இருக்காது. ஒரு நெருப்பு கங்கு, நெருப்பு குண்டம் இருக்கிறது, இரும்பாலான செருப்பு இருக்கு, அந்த செருப்பை நல்லா கொழுக்க காய்ச்சப்பட்டு விட்டு அந்த நெருப்பான இரும்பாலான செருப்பு எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. அந்த செருப்பை போட்டுட்டு நடந்து போகும்னு சொல்றாங்க. நடந்து போனா உடனே அந்த நெருப்பு அணைஞ்சிருமா? நனையாது. அந்த இரும்பாலான செருப்பில் நெருப்புடைய தன்மை எவ்வளவு நேரங்கள், எத்தனை மணி நேரங்கள் இருக்கிறதோ அவ்வளவு நேரங்கள் அவன் வேதனையை உணர்ந்து கொண்டே இருப்பான். அதனாலதான் இறைவன் நம்முடைய சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நரகத்திலே தூக்கி போடுகின்றான். நரகத்துல போடக்கூடிய காரணம் என்ன? நீ நரகத்துல விழும் பொழுது நெருப்பு நேரடியாக மேல போடும், சிறிய வேதனையை நீ அனுபவித்திருக்கக்கூடாது. அந்த சங்கிலியால் பிணைக்கப்பட்டு விட்டால் அந்த சங்கிலி என்பது நெருப்பிலை கிடக்க இன்னும் சூடு வெப்பங்கள் அதிகமாக இழுத்துக் கொண்டே இருக்கும். அந்த நெருப்பு அந்த சங்கிலி இழுத்துக் கொண்டே இருக்கும். அந்த வேதனையை நீ உணர வேண்டும் என்பதற்காக இவன் நெருப்பாலான சங்கிலியை கட்டப்பட்டு, இரும்பாலான சங்கிலியால் கட்டப்பட்டு நரகத்திலே இறைவன் தூக்கி போடக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப நரகத்துல போன உடனே இறைவன் மறுமை நாளில் மனிதனை எப்படி விசாரிப்பான்? அவனை எழுப்பும் பொழுது ஆடை இல்லாமல் நிர்வாணமாக, கால்களில் செருப்பு இல்லாமல், விருத்த சேதனம் செய்யப்படாமல் அவன் இறைவன் விசாரிக்கக்கூடியவனாக இருப்பான். மறுமையில எல்லா நபர்களுக்கும் விசாரிக்கப்பட்டு விட்டு ஒவ்வொரு நபர்களுக்கும் ஆடைகளை இறைவன் வழங்குவான். சூனவாசிகளுக்கு பட்டாடைகள் இருக்கும், நரகவாசிகளுக்கு அதையும் அல்லாஹ்வின் தூதுவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய சமூகத்தில் 4 செயல்கள் நிலவிக்கொண்டே இருக்கிறது. அறையாம காலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், ஒரு 4 விஷயம் இன்னும் தொடர்ச்சியாக அவர்கள் அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பெரும்பாலான அந்த வழக்கங்களை, அந்த செயல்களை என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் விடாமல் இருக்கிறார்கள். அதுல ஒண்ணு சொல்லும் பொழுது குலப்பெருமை. என் குலம்தான் உயர்ந்த குலம், என் குலம்தான் உயர்ந்த குலமா இருக்கிறது என்று, உன்னுடைய குலம் தாழ்ந்த குலம் என்று அவர் குலத்தை வைத்து பெருமை பேசுவது, குலத்தை வைத்து பாராட்டுவது, இந்த தன்மை அப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறது. 2வது பாரம்பரியத்தை வைத்து அவர்கள் பெருமை பெற்றுக் கொள்வது. என்னுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம் தெரியுமா? நான் தான் உயர்ந்த ஒரு பாரம்பரியம். நான் இந்த ஊரிலே நான் ஆரம்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து நாங்கள் வாழையடியாக நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ யாரு? வந்தேரி. நீ வெளியூருக்காரன் தானே, நீ உள்ளூருக்காரன் கிடையாதுல்ல. வெளியூருக்காரனாக இருந்தால் அதை ஒரு மதிப்பாக பார்ப்பது, உள்ளூருக்காரனாக இருந்தால் அதை ஒரு ஒன்றாக பார்ப்பது. நீ வெளியூர்ல இருந்து வந்த, நான் உள்ளூருக்காரன். அந்த பாரம்பரியத்தை வைத்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கலாம். 3வது, கிரகணம் ஏற்பட்டால், சந்திர கிரகணமோ
அல்லது சூரிய கிரகணம் ஏற்பட்டால் அப்பொழுது மழை வரும் பொழுது இந்த கிரகணத்தால் தான் இந்த மழை பொழிந்தது என்று அந்த மக்கள் நம்பக்கூடியவராக இருந்தார். இது 3 விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 4வதாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஒருவர் மரணித்து விட்டார், அந்த மரணித்த ஒரு நபருக்கான அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒப்பாரை வைத்து அளவக்கூடிய அந்த தன்மை இருந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் பார்க்கலாம், இறைவனுக்கு கண் இல்லையா, இறைவனுக்கு காது இல்லையா, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை இறைவன் கைப்பற்றி விட்டானே, எனக்கு இருந்தது ஒரே ஒரு மகன், எல்லாம் பொம்பளைக்குள்ள ஒரே ஒரு மகன், அந்த மகனையும் இறைவன் கைப்பற்றி விட்டானே, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 4 பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருக்கு, அதை விட்டு விட்டானே என்று இறைவனை பார்த்து கேள்வி கேட்பது, இறைவனை பார்த்து புலம்புவது, இப்படி அந்த நேரத்தில் ஒப்பாறு வைத்து அளவக்கூடிய தன்மை இருக்குல்ல, யார் ஒப்பாறு வைத்து அளவக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளட்டும். அப்படி அவர்கள் பாவ மன்னிப்பு தேடவில்லை என்றால் அல்லாஹ்வின் தூதுவர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள், அந்த மனிதனுக்கு, அந்த நபர்களுக்கு மறுமை நாளில் நரகத்திலே அந்த கீழ் ஆன ஆடை இருக்கிறது, கீழ் ஆடை, அந்த கீழான ஆடை என்பது சொறி சிறங்கால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆடையை இறைவன் தருவான். நம்முடைய கையில சொறி இருக்கும், எப்ப பார்த்தாலும் அப்படி சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க. குஷ்ட நோய்களை பார்த்திருப்போம், நேரடியாக பார்க்கலனாலும் எதையாவது ஒரு வீடியோல பார்த்திருப்போம், அப்படி சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க. சிறங்கு நோய் பிடிச்சவங்க இருப்பாங்க, அல்லது சில நபர்கள் பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் இருப்பான், அப்படியே காலை ஃபுல்லா அப்படியே அழுகி போன மாதிரி காலில் கட்டுப்பட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திருப்போம். இதை ஒரு ஆடையாக தயாரிக்கப்பட்டு அவருடைய உடல்களில் கீழங்கியாக போட்டி போட்டால் அவருடைய நிலை என்ன? கீழான ஆடை சிறங்கால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆடையாக இருக்கும். அவருடைய மேலாடை இருக்கிறது, அந்த மேலாடையாக இருக்கக்கூடியது தாராள ஆடை. ரோடு போடுவதற்கு தார் போடுவாங்கல்ல, அந்த தாரை ஒரு ஆடையாக உருவாக்கப்பட்டு அந்த மனிதனுடைய உடலில் மேலாடையாக போற்றப்பட்டு அந்த மனிதனை தூக்கி இறைவன் நரகத்திலே போட்டு விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதுவர்கள் நமக்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை, அவ்வளவு பெரிய ஒரு வேதனையை இறைவன் நரகத்தில் இருக்கக்கூடிய நரக வாசிகளுக்கு இறைவன் தரக்கூடியவனாக இருக்கிறான். அந்த நரகத்துல அவன் இருக்கும் பொழுது அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல், இப்ப வெளியே நம்ம இருக்கிறோம், ஏதாவது ஒரு வேலை செய்யறோம், சூரியனுடைய வெப்பம், அல்லது சமையலே நம்ம செய்வோம், வீட்டுல சமையல்கள் செய்யும் பொழுது அந்த வெப்பத்துல நிற்கும் பொழுது தண்ணி தாகம் நிறைய ஏற்படும். உடனே நம்ம எடுத்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்போம், ஐஸ் வாட்டர் குடிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அந்த மனிதனுக்கு தாகம் ஏற்படும் பொழுது அந்த மனிதனுக்கு இறைவன் ஒரு நீரை வழங்கக்கூடியவனாக இருப்பான். அந்த மனிதனுக்கு இறைவன் மறுமை நாளில் ஒரு தண்ணீரை வழங்கக்கூடியவனாக இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையிலே இருக்கிறார். சபையில இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா இறையடியார், இறை நம்பிக்கையாளருக்கு இந்த உலகத்திலே மதுபானங்களை தடை செய்து விட்டார். யார் இந்த உலகத்தில் மதுபானங்களை குடிக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் மறுமை நாளில் மதுபானத்தை சுவனத்திலே தரமாட்டான். அந்த அடியானுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் நரகத்திலே தீனத்துல் கபான்னு சொல்லக்கூடிய ஒரு பானத்தை, ஒரு நீரை இறைவன் தருவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், தீனத்துல் கபால் அப்படின்னா என்ன? தீனத்துல ஒரு கபால்னு சொல்லி ஒரு பானத்தை இறைவன் தருவான்னு சொல்லிட்டீங்க, அப்படின்னா என்ன? அந்த பானத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகின்றார்கள். தீனத்துல் கபால் என்ன தெரியுமா? ஒருவன் நரகத்திலே இருப்பான், நரகத்திலே இருக்கக்கூடியவனுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படும், அந்த தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக அவன் தண்ணீரை கேட்கக்கூடியவனாக இருப்பான். அந்த மனிதனுக்கு நரகவாசியுடைய வியர்வை அல்லது நரகவாசியுடைய சீல், நரகவாசிகளுக்கு சீல் வடிவங்க உடல், அந்த சீலை இறைவன் பிடித்து அவனுக்கு தண்ணீராக கொடுத்தான். நரகவாசியுடைய வேர்வை அதை எடுத்து இறைவன் அந்த மனிதனுக்கு தண்ணீராக கொடுக்கப்படும் பொழுது, பானமாக கொடுக்கப்படும் பொழுது அந்த மனிதனால் அதை குடிக்க முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நம்முடைய கணவர் அல்லது மனைவி வீட்டு வேலை தாங்க செஞ்சிருப்பாங்க, வேறு எல்லாருடைய உடம்புடைய நம்ம பக்கத்துல வந்து குளிச்சுட்டு வாங்குவோம், உட்கார முடியல,
துருவாடையாக இருக்கு. மறுமை நாளில் தண்ணீரை கேட்கும் பொழுது, மறுமை நாள தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக இறைவனத்தில் கையேந்தும் பொழுது நரகவாசுடைய வேர்வையும் அல்லது நரகவாசுடைய சீலை பிடித்து இறைவன் நமக்கு தண்ணீராக ஒரு பானமாக மறுமை நாளில் நமக்கு தரப்படும் பொழுது அந்த தண்ணீரை நாம் அருந்த முடியுமா? அவன் பசியாக இருப்பான், இறைவன் பசியின் என்று சொல்லுவான். அப்படி கேட்கும் பொழுது ஜக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தை இறைவன் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அவனுடைய உணவே ஜக்கும் தான். ஜக்கும் என்பது ஒரு முள் செடி, ஒரு கள்ளி செடி போன்று இருக்கக்கூடிய ஒரு செடி. நரகவாசியுடைய உணவை பற்றி இறைவன் சொல்கிறார். ஜக்கும் என்ற உணவு இந்த நரகவாசிக்கு வழங்கப்படும். ஜக்கும்னா என்ன? நம்ம சாப்பிடக்கூடிய மந்தி சாப்பாடு, நம்ம சாப்பிடக்கூடிய 5 கறி சாப்பாடு, அல்லது ஒரு பக்கம் பலவு சாப்பாடு, சிக்கன் 65 அல்லது மட்டன் கிரேவி, இதை மாதிரி இறைவன் வைத்திருப்பான் என்று எண்ணிடக்கூடாது. ஜக்கும் என்பது முள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை இறைவன் கொண்டு வந்து நிப்பாட்டி அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு சீல், அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பாரத்தை இறைவன் எடுத்து நமக்கு புகட்டக்கூடியவனாக கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த நீரை அந்த மனிதன் குடிக்கும் பொழுது அது அவனுடைய வயிற்றுக்குள்ள போகவே போகாது. அவனுக்கு மிக பெரிய ஒரு சிரமமாக இருக்கும். அதை சாப்பிடும் பொழுது அவனுடைய பசியும் தீர்க்கவே தீர்க்காது. அவனால் எதையும் செய்ய முடியாமல் சிரமப்படக்கூடிய ஒரு நிலையில்தான் அந்த உணவுடைய தன்மையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். திருமதியில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட மக்களை, அல்லாஹ்வை நீங்கள் நம்பக்கூடிய விதத்தை நீங்கள் நம்புங்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர நீங்கள் மரணிக்காத என்று ஒரு வசனத்தை சொல்லிவிட்டேன். இந்த ஜக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திக்கு அல்லாஹ்வின் தூதவர்கள் ஒரு விளக்கத்தை தருகின்றார். இந்த ஜக்கும் இருக்குல்ல, இந்த ஜக்கும் என்றுடைய அந்த நீர், அந்த ஒரு துளி, அந்த நீரை பூமியிலே இறைவன் ஒரு சொட்டு அந்த ஒரு நீரை இறைவன் கொடுத்து விட்டால், அதை பூமியிலே பட்டு விட்டால் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அப்படியே நாசமாகிவிடும். அதனுடைய வாடை, அதனுடைய துருவாடை, அதை சுவாசிக்க முடியாமல் இருக்கக்கூடியது, அப்படியேப்பட்ட ஒரு கெட்ட ஒரு பானமாக இருக்கிறது. பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமும் நாசமாகிவிடும் என்றால் அதை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் நரகவாசிக்கு அது ஒரு உணவாக வழங்கப்படும் பொழுது அவனுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? அதை நீங்க சிந்தித்து பாருங்க என்று அல்லாஹ் தூதுவர்கள் தன்னுடைய தோழரிடத்தில் ஒரு கேள்வியாக ஒரு பதிலாக விளைவிக்கிறார். அந்த உணவு என்பது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு உணவு இல்லை, கடுமையாக அவனுடைய உடலை வருத்தக்கூடியது. அவனுடைய வயிறெல்லாம் அப்படியே அந்த உணவை சாப்பிட்ட பிறகு குதிக்கக்கூடிய அளவிற்கு அந்த உணவுடைய தன்மை இருக்கும் என்பதால் அவருடைய அர்த்தமே. இதை நரகவாசிக்கு இறைவன் தருவான். நரகத்திலே அவன் வேதனை செய்யப்படும் பொழுது அந்த நரகவாசியை இறைவன் நடுவிலே நிப்பாட்டி வைத்து விட்டு சும்ம சப்பூஹு ஃபௌக ரஹ்ஸிஹி, அவனுடைய கொதிக்க நீரை, சுடு தண்ணீர் கடுமையாக இறைவன் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அந்த கொதிக்க அந்த நீரை கொண்டு வந்து அவனை நிறுத்தி அவனுக்கு தலைக்கு மேலே அவனுடைய உடல்களில் நீர்கள் ஊற்றப்படும் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் நமக்கு வசனமாக சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உஜுஹுக்கும் அலிகாரிக்கும், அவனுடைய முகத்திலையும் அவனுடைய முதுகிலையும் அவனுடைய விழாப்புறத்திலையும் கடுமையாக நாம் சூடுகளை போடுவோம், கடுமையாக அவனை வேதனை செய்வோம், அப்படி என்று சில வசனங்கள் சொல்லப்படுது. சரி, இவனுக்கு வேதனை செய்யப்படுறான்ல, இவன் வேதனை செய்யப்படும் பொழுது அந்த நரகத்திலே இவனுடைய உடல் எப்படி இருக்கும்? இப்ப நம்ம இருக்கக்கூடியது ஒரு 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ என்று நம்ம கற்பனை பண்ணுவோம். ஆனால் அல்லாஹ் தஆலா நரகவாசிக்கு அந்த உடலுடைய தன்மையும் அவருடைய உருவத்தையும் இறைவன் மறுமையினால மாற்றி விடுவான். இதே உருவம் அங்க இருக்காது. இதே உருவமாக இருந்தாலும் நம்முடைய உருவத்தில் சில தன்மைகள் அந்த மறுமை நாளில் மாறும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லினார்கள், இறை மறுப்பாளரை மறுமை நாளில் இறைவன் தூக்கி நரகத்திலே போடும் பொழுது அந்த இறை மறுப்பாளருடைய அந்த கடவாய் பற்கள் அல்லது கடைசி பற்கள், அந்த கூறாக இருக்கக்கூடிய பற்கள், கடவாய் பற்கள் இருக்கிறது, மசலன் உஹுதின்,
உஹூது மலை அளவிற்கு இறைவன் அந்த பொருட்களை மாற்றி அவரை தூக்கி இறைவன் நரகத்திலே போட்டு விடுவான். ஆளு சின்னது, அவருடைய பல் உஹூது மலை அளவுக்கு இருக்கும். உஹூது மலை அளவுக்கு இருக்கக்கூடிய அவனை மாற்றி அவனை தூக்கி நரகத்திலே போடும் பொழுது அவனால் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே போல இன்னொரு செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மா பைன மன்கிபில் காஃபி, மறுமை நாளில் இறை மறுப்பாளரை இறைவன் தூக்கி நரகத்திலே போடுவானே, அந்த இறை மறுப்பாளருடைய தோல் புஜங்கள், அவருடைய கழுத்தும் அவருடைய தோல் புஜங்களும், அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறார்கள். நசீரத்தின் சலாசத்தின் ஐயாமில், ஒரு நபர் ஒரு நார்மலாக ஒரு 3 நாட்கள் பயணம் செய்யக்கூடியவராக இருந்தார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதை 3ஆக பிரிங்க. 3ஆக பிரிக்கும் போது ஒரு 7 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் ஒரு கணக்கு வச்சுக்கீங்க. அது 8 மணி நேரம் ஒரு தொடர்ச்சியா ஒரு ஆள் நார்மலா நடந்து போறாரு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் செல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு 10 கிலோமீட்டர் நடப்பார்னு வைத்துக்கொள்ளுங்க. 3 நாளைக்கு 10 கிலோமீட்டர், 10 30 கிலோமீட்டர். ஒரு நபர் சராசரியாக ஒரு 30 கிலோமீட்டர் அவர் நடக்கக்கூடியவராக இருந்தால், இந்த மனிதனுடைய கழுத்தும் அவருடைய தோல் புஜங்களும் 30 கிலோமீட்டர் அளவிற்கு இறைவன் அதை அகலப்படுத்தி விட்டு இவனை தூக்கி நரகத்திலே போடுவான். அப்ப அந்த மனிதனால் நரகத்திலே தப்பித்து போட முடியாது, அவனால் உருண்டவும் முடியாது, அவனால் வெளியேறவும் முடியாது. அந்த அளவிற்கு அவனை நரகத்திலே போடப்பட்டு அவனுக்கு வேதனை செய்யப்படும். அப்ப அந்த நரகத்துடைய சாரம் சுருக்கமா பாருங்களேன். மறுமை நாளில் இறைவன் நம்மளை மனுஷர்களை வைத்து நம்மளை விசாரிக்கும் பொழுது இறைவனு நமக்கும் மத்தியில் எந்த ஒரு அதாவது மொழியாக்கம் செய்யக்கூடியவர் யாருமே இருக்க மாட்டார்கள். நம்மளை விசாரித்த பிறகு இறைவன் நம்மளை அழைத்துக் கொண்டு நரகத்துக்கு வரும் பொழுது அந்த நரகத்துடைய அந்த பேரு எரிச்சலை அவன் கேட்டுவிட்டு கழுவுடைய சப்தத்தை விட கடுமையாக இருக்கும். அதை கேட்டுவிட்டு அவன் அஞ்சக்கூடியவனாக இருப்பான். அவனை கட்டி சங்கிலியால் 70 மூலம் சங்கிலியால் அவனை கட்டி இறைவன் தூக்கி நரகத்திலே போடுவான். அவனை நரகத்திலே போடும் பொழுது அவனுக்கு தேவையான ஆடைகள், சொறி சிறங்கால ஆடைகளும் தாராள ஆடைகளும் அவனுக்கு பிணைக்கப்பட்டு அவன் பசியோடு இருக்கும் பொழுது நரகவாசியுடைய சீலும் நரகவாசியுடைய வேர்வையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் பசி என்று கேட்கும் பொழுது அவனுக்கு ஜக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலை, அந்த உணவை இறைவன் அவனுக்கு தரப்படும் பொழுது அதை குடிக்கவும் முடியாமல், அதை அவனால் துப்பவும் முடியாமல், அவனுக்கு மரணமே இல்லாமல் பசியும் தீர்க்க முடியாமல் அந்த நிலையில் இருக்கும் பொழுது அவருடைய உடல்கள் பிரம்மாண்டமாக ஆக்கப்பட்டு அவனை நரகத்திலே வைத்து இறைவன் வேதனை செய்யப்படும் பொழுது அவருடைய நிலை எவ்வாறு இருக்கும்? இது ஒரு நரகத்துடைய ஒரு மேலோட்டமா இருக்கக்கூடிய சில தகவல். இந்த நரகத்துல இன்னும் பல்வேறு தண்டனைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த தண்டனைகள் பார்ப்பதற்கு நேரங்கள் குறைவாக இருக்கிறது. இந்த நரகம் இவ்வாறு பட்டதாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அல்லாஹ்வின் தூதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுவார்கள், வத்தக்குன்னார், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரகத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் உலகத்திலே வாழும் பொழுது வளம் பிஷக்கா தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் அல்லது ஒரு பேரிச்சம்பழத்திலிருந்து ஒரே ஒரு துண்டையாவது அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை வழங்கியது. அதுவும் இல்லையா, நீ உலகத்திலே வாழும் பொழுது களிமத்தும் தொய்யபத்தும், ஒரு நல்ல வார்த்தையை அவர்களுக்கு பேசி, பிறரிடத்துல பேசும்பொழுது நல்லதை பேசு, நல்ல வார்த்தையை சொல். அதை பேசுவது மூலமாக நீ மறுமை நாளில் நரகத்திலிருந்து உன்னை பாதுகாக்கலாம் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த நரகம் எப்படிப்பட்டது, எவ்வளவு பிரம்மாண்டமானது, அந்த நரகத்துடைய ஆழம் எப்படிப்பட்டது என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இந்த நரகத்துக்கு நாம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்மளால் முடிந்த அளவிற்கு நன்மைகள் செய்ய வேண்டும். இது நரகத்துடைய ஒரு பார்வை. ஒரு மனிதன் ஏன் நரகத்துக்கு செல்லக்கூடியவனாக இருக்கிறான், இது அடுத்த ஒரு பகுதியாக பேச முடியும். நரகத்துக்கு செல்வதற்கு காரணம் என்னென்ன காரியங்களை ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரணத்தினால் அவன் நரகத்துக்கு செல்லக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும், ஒரு மனிதன் நிரந்தர நரகமாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்கிறார். நிரந்தர நரகம் அது எப்பொழுது எந்த செயல்களை செய்யக்கூடியவராக இருந்தால் அது நிரந்தர நரகத்தில் ஒரு மனிதன் இருப்பான் என்பதையும்
அது அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பேச்சாளர்கள் பேசக்கூடியவராக இருப்பார்கள். என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.